தற்போது உள்ள தற்குறி இளைஞர்களுக்கு சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால், திமுக என்ன செய்தது? திமுக என்ன செய்தது? அப்படின்ற கேள்வியை முன்வைத்து அனைவரும் அது ஒரு சாதாரண இயக்கம் போல் சொல்கிறார்கள். திமுக என்ன செய்தது என்று சொல்ல வேண்டுமென்றால், மணிக்கணக்கில் சொல்லலாம். அவர்கள் செய்த சாதனைகளை. உதாரணத்துக்கு 1996இல் யாரும் செய்திராத, இந்திய அளவில் அல்ல, உலக அளவிலே செய்திராத ஒரு விஷயத்தை தலைவர் கலைஞர் அவர்கள் சத்தம் இல்லாமல் செய்தார். அது என்னவென்று கேட்டால், அனைவருக்கும் பட்டி தொட்டி எல்லாம் ஏழை பணக்காரர் என்று பார்க்காமல் அனைவருக்கும் இலவச டிவியை அவர் வீடுக்கே சென்று கொடுத்தார். அதனுடைய விளைவு படிக்க தெரிந்தவர்கள், படிக்க தெரியாதவர்கள், அதை பற்றி சற்றும் சிந்திக்காதவர்கள் கூட ஒவ்வொரு வீட்டிலும் இலவச டிவி மூலமாக அனைத்து சேனல்களும், பொழுதுபோக்கு சேனலும் சரி, காமெடி சேனலும் சரி, செய்திகள் சேனலும் சரி, அனைத்து சேனல்களும் பார்த்து அதன் மூலமாக கிராம மக்கள் நிறைய விழிப்புணர்வு அடைந்தார்கள். அது சாதாரண விஷயம் அல்ல. இன்று நினைத்து பார்த்தால் கூட அனைத்து சிறு கடை வியாபாரிகளிலும் சரி, அனைத்து வீடுகளிலும் சரி, அனைத்து கிராமங்களிலும் சரி, அனைத்து நகரப்புறங்களிலும் சரி, கலைஞர் டிவி என்னக்கூடிய அந்த டிவி அனைத்து இடங்களிலும் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இது கூட சில நபர்கள் தற்போதுள்ள தற்குறிகளுக்கு தெரிய வாய்ப்பில்லை. தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள், தெரிந்தவர்கள் தெரிந்தவரிடம் கேட்டுக்கொள்ளுங்கள். அதேபோல் ஒவ்வொரு கிராமங்களிலும் எல்லா இடத்திலும் கேஸ் இணைப்பு கிடைக்காது. கேஸ் இணைப்பு கிடைக்க வேண்டும் என்றால் ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டில் இருந்தால் பெரிய விஷயம். ஒரு நகரப்புறங்களில் ஒரு தெருவில் ஒரு வீட்டில் இருந்தால் பெரிய விஷயம். அந்த கேஸ் அடுப்பு வாங்குவதற்காக மத்திய அரசிடம் பல முறை தலைவர் கலைஞர் அவர்கள் வலியுறுத்தி அவர்களிடம் கேஸை பெற்றுத்தந்து அடுப்பூதும் பெண்களுக்காக அவர்கள் கண்ணீரை துடைப்பதற்காக ஊதி ஊதி தன் கண்ணீர் தான் வருவது மிச்சம். அந்த அடுப்பில் உள்ள புகைகள் எவ்வளோ வருகிறதோ அந்த அளவுக்கு கண்ணீராக வடிந்தது தான் மிச்சம். அவர்களெல்லாம் கண்ணீர் வரியக்கூடாது என்பதற்காக தலைவர் கலைஞர் அவர்கள் மத்திய அரசிடம் அந்த கேஸை பெற்றுத்தந்து அவர்களுக்கு உண்டான அடுப்புகளை தமிழக அரசு மூலியமாக வழங்கி ஒவ்வொரு வீடுகளிலும் வழங்கப்பட்டு வந்தது. அது கூட சில பேருக்கு இப்பொழுது கூட தெரியவில்லை என்றால், இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன மனநிலையில் இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. தற்போது இருக்கும் இளைஞர்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது என்னவென்றால், தலைவர் கலைஞர் அவர்கள் செய்த சாதனைகளை சற்று பாருங்கள். சாதாரணமாக நீங்கள் யூடியூப் சேனல்களில் சென்றாலோ அல்லது இன்டர்நெட் சேனலில் பார்த்தாலோ கலைஞர் செய்த சாதனைகளை உங்களால் படிக்கக்கூட முடியாது. அந்த அளவுக்கு எண்ணற்ற சாதனைகளை நிறைய செய்து உள்ளார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், இந்த சமுதாயத்திலே பெண்களுக்கு ஓட்டுரிமை கூட இல்லாமல் இருந்தது. ஆனால் அந்த ஓட்டுரிமை பெற வேண்டும் என்பது மட்டுமல்ல, அந்த ஓட்டுரிமை பெற்று 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடும் பெற்றுத்தந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள்தான். அதோடு நிறுத்திவிடவில்லை. அதாவது இந்திய அளவில் மட்டுமல்ல, உலக அளவிலும் சரி, யாரும் எண்ணிக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை என்று அறிவித்தது சாதாரண விஷயம் அல்ல. சொத்தில் சம உரிமை என்று அவர் சொன்னது இன்று கூட நினைத்து பார்த்தால் அது நமக்கெல்லாம் பெரிய வியப்பாக தான் இருக்கிறது. அப்பொழுது இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் நம்ம சாதாரணமாக ஒரு புடவை கொடுத்து விட்டோ அல்லது கையில் இருக்கக்கூடிய 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்து விட்டோ அவர்களை சமாதானப்படுத்தி அவரை அனுப்பிவிடுவோம். இப்பொழுது அதை யோசித்து பார்த்தால் தலைவர் பெற்றுத்தந்த சொத்தில் சம உரிமை எண்ணக்கூடிய அந்த திட்டம் இப்பொழுது பெரிய வியப்பில் உள்ளது. தற்போது உள்ள பெண்கள் எல்லாம் எனக்கு கலைஞர் சொன்ன சொத்தில் சம உரிமை எண்ணக்கூடிய அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு எனக்கும் அப்பாவுடைய சொத்து பங்கு உண்டு என்று நிற்கிறார்கள் பற்றியா. அதுதான் மனதைரியம். அந்த மனதைரியத்தில்தான் அவர்கள் சமமாக எண்ணுகிறார்கள். வேற வழி இல்லை. சொத்தில் சம உரிமை என்று கலைஞர் போட்ட திட்டம் இன்றும் பல பெண்களுக்கு சாதகமாக உள்ளது. பல பெண்களுக்கு வாழ்வாதாரமாக உள்ளது. பல பெண்கள் குடும்பத்திற்கு அவர்கள் மகன் மகள்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக உள்ளது.